தொழில் என்கிற பந்து இருக்கிறதே ரப்பர் பந்து, மற்ற 3 பந்துகளும் கண்ணாடி பந்துகள். இந்த தொழில் என்கிற பந்து இருக்கிறதே கீழே விழுந்தாலும் கைக்கு வந்துவிடும், உடையாது. இந்த 3 பந்து இருக்கிறதே கண்ணாடி பந்து, குடும்பம், உடல் நலம், நட்பு. ஒரு முறை விழுந்ததுதான் உடைந்து சிதறி போகும். இந்த தொழில் என்கிற பந்து கீழே விழுந்தாலும் குதித்து மேலே கைக்கு வந்துவிடும். இந்த 3 பந்து உடைந்தால் வராது. ஆனால் மனிதர்களே, மீண்டும் கைக்கு சிக்குகிற ரப்பர் பந்து மீது காட்டுகிற அக்கறையை உடைந்தால் சிதறி போகிற கண்ணாடி பந்துகளுக்கு என்பதுதான் இன்றைய நவீன சமூகத்தின் மிக முக்கியமான கேள்வி. இந்த மாநாட்டில் வைரமுத்து என்று சொன்னார், ஜூலை 4 சாயந்தரம் 8 மணி முதல் நான் அதை பின்பற்றினேன் என்று நீங்கள் சொன்னார், அதுதான் என் தமிழுக்கு நீங்கள் தருகிற சரியான கைதட்டலாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன். குடும்பம், நட்பு, உடல்நலம், இந்த 3ஐயும் போற்றி பாதுகாத்துக் கொண்டு தொழில் என்கிற இந்த ரப்பர் பந்தை ஏற்றிக் கொண்டு நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நிறைவாக நெஞ்சு கணக்க ஒரு செய்தியை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஈழத்தை பற்றி பேசாவிட்டால் நான் தமிழனா? நிறைய பேச வேண்டும். ஆனால் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஈழப்போர் நின்று விட்டதா? பேரறிஞர் அண்ணா சொன்னார், திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட போது அவர் சொல்லி முடித்த வாசகம் இதுதான், திராவிட நாடு என்கிற தத்துவத்தை நான் கைவிட்டிருக்கிறேன். ஆனால் திராவிட நாட்டுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஈழப்போர் என்பது தற்காலிகமாக நின்று போயிருக்கிறது. ஈழத்திற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. நீங்கள் சுவாசத்தை தான் நிறுத்தி இருக்கிறீர்கள், எங்கள் காற்றை அல்ல. அந்த காற்று இன்னும் பல நுரையீரல்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய காற்று. அது எழுப்பியே தீரும். ஈழம் ஒரு நாள் வளர்ந்தே தீரும். அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொந்த நிலம், சொந்த வீடு, சொந்த வாழ்க்கை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஐநா சபை அல்ல, அமெரிக்க பேரவையிலிருந்து சொல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. தோழர்களே, நான் ஒன்று கேட்கிறேன். இந்த மாநாடு, நான் பேசுகிற இந்த பேச்சு, நான் பேசினால் போதுமா? உங்களுக்கு தனியாக உணர்வு ஊட்ட வேண்டுமா? மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. நாம் பேசக்கூடிய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் எகனவர்கள் பேசியதைத்தான் நான் மிக முக்கியமான பேச்சாக கருதுகிறேன். ஏனென்றால் தமிழறியாத ஒரு ஆங்கில பெருமாட்டி உலகத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்கிறவள் நம்முடைய குரலை, தமிழை தாண்டி அயலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி தமிழுடைய பெருமையை, தமிழின் தேவையை, ஈழத்துடைய தேவையை உலகுக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் நிலம் கடந்து நம் உணர்வுகளை எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு மாவீரன் கொல்லப்பட்டார் என்றும் இல்லை என்றும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. மறைந்து மறையாத அந்த மாவீரன் தான் உலக தமிழர்களுக்கு முகவரி கொடுத்தவர் என்றால் அது எந்த கருத்துக்கும் வேறுபாடு. தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழனுக்கு முகவரி கொடுத்தவர்கள் தமிழர் வரலாற்றில் இருவர். ஒருவர் வாழா முகவரி எழுதி காட்டிய ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டில் துப்பாக்கியால் முகவரி எழுதி காட்டிய வீரன் பிரபாகரன் என்றால் அது எந்த சபையிலும் மறுத்து சொல்ல முடியாது. ஆனால் காட்டு கொண்டிருக்கிறது. குளமுற்றத்து திஞ்சிய கிள்ளி விளவன் என்று ஒரு மன்னன் இருந்தான், வீரன். அவனை வெல்ல முடியாது, யாரும் கொல்ல முடியாது. எவன் கூட வந்து அவன் எட்டி பார்த்து விட்டு போய்விட முடியாது. இப்படி நம்பப்பட்ட வீரன் இறந்து போன புலவன் பாடுகிறான், நீ இறந்து
விட்டதாக சொல்லுகிறார். நீ இறந்தால் உன்னை போர்க்களத்தில் யாரும் வென்றிருக்க முடியாது. நீ வாழால் வென்றிருக்க மாட்டாய். வேல் உன் மார்பை குலைக்க முடியாது. எந்த பகைவனும் உன் நெஞ்சை பிளந்தெறிய முடியாது. ஒருவேளை யமன் வந்திருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். யமன் கூட உன்னை கொண்டு போயிருக்க முடியாது. யமன் அப்படி உன்னை கொண்டு போயிருந்தால் அவன் கூட பாடி பிழைக்கிற பானம் போல மாறு வேஷத்தில் வந்து உன் உயிரைத்தா என்று பிச்சை கேட்டிருக்க கூடும். நீ கொடுத்திருப்பாய். செற்றென்றாயினும் செயற்தன்றாயினும் உற்றென்றாயினும் உய்வின்றுமானோ பாடுதற் போல கைதொழுதேத்தி இறந்தன்றாக வேண்டும். பிறந்தார் மண்டப கடக்கும் தானை திண்டார் வளவர் கொன்ற கூற்றே என்று ஒரு பழைய பாட்டு உண்டு. அந்த பழைய பாட்டுதான் இந்த புது நான் கருதுகிறேன். அவன் உயிரை யாரும் கோரிக் கொடுத்திருக்க முடியாது. வஞ்சகத்தால் தான் நின்றிருக்க கூடும் என்று வெல்லப்பட்டிருந்தார். ஏனென்றால் சர்வதேச விதிகளின்படி சரி என்று சொல்லக்கூடிய ரசாயன மயக்க வெடிகுண்டு பயன்படுத்தப்படக்கூடாது போர்க்களத்தில் என்பது சர்வதேச விதி. சர்வதேச விதியை மீறி